ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஜிப்மர் எக்ஸாம் நல்லபடியாக எழுதிருப்பீங்க. நல்லா எழுதுனவங்களுக்கு விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இதுலையும் நான் சொதப்பிட்டு வந்துட்டேன், நல்லா படிச்சிருந்தேன், ஈஸியான கொஷின்ஸ்லாம் வந்திருந்தது, என்னோட கேர்லெஸ்னால நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வருத்தப்படாதீங்க. அடுத்தடுத்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்காக இருக்கு. கண்டிப்பாக அந்த எக்ஸாம் நல்லபடியாக எழுதலாம். நாளைக்கு நார்செட் 7 எக்ஸாம் இருக்கு, அதான் நல்லபடியாக எழுதுங்க. ஸோ இந்த எக்ஸாம் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காம நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஈஸியா இருந்தா, மாடரேட்டா இருந்ததா, இல்ல ரொம்ப ஹார்டா இருந்ததா, இதை கொஞ்சம் சொல்லிட்டு எந்த டாபிக்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்தது அப்படிங்கறதையும் சொல்லுங்க. நம்மளோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அண்ட் கோல்டன் பாயிண்ட்ஸ் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருந்ததா அப்படிங்கறதையும் நமக்கு சொல்லுங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒவ்வொரு சிஸ்டத்துலையும் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி, ஏன்னா நம்ம எக்ஸாம் எழுதல, ஸோ சிஸ்டம் வைஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு வீடியோவா போடுறப்ப நீங்களும் உங்களோட ஆன்சர் கீயை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ முடிஞ்சா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கறத சிஸ்டம் வைஸா யோசிச்சு நமக்கு ஒரு நோட், ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா கூட நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்துடலாம். ஸோ முடிஞ்சா அதை சொல்லுங்க. ஸோ 2-3 விஷயம். ஒன்னு, கொஸ்டின் ஈஸியா இருந்ததா, மீடியமா இருந்தா, ஹார்டா இருந்ததா, அடுத்தது எந்தெந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லயும் கோல்டன் பாயிண்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின் வந்துதா. ஸோ இது எல்லாத்தையும் நமக்கு சொல்லுங்க. அப்புறம் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு அப்பியரன்ஸ் ஆயிருக்கிறதுனால இதுல பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் ஏதாவது இருந்ததா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு அடுத்த டைம் எக்ஸாம் எழுதுறப்ப அந்த டிஃபிகல்டிஸை நம்ம கரெக்ட் பண்ண முடியும். லைக் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கான்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு போக முடியுமா, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு போக முடியுமா, தோடு போட்டு போக முடியுமா, மூக்குத்தி போட்டு போக முடியுமா, கிளிப்பு போட்டு போக முடியுமா, வாட்ச் கட்டிட்டு போக முடியுமா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு ரிப்பீட்டடா வந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போ அவுடேட்டட் ஆகிட்டோம். ஸோ நம்ம எக்ஸாம் எழுதுறது இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கவங்க என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது அடுத்த டைம் எக்ஸாம் எழுதுறதுக்கு மற்றவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். மறக்காம சொல்லுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அடுத்தது ஒரு வீடியோவா போடலாம். ஸோ மறக்காம நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் சொல்லுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அடுத்தடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.